விக்ரம் அவர்கள் நடிப்பில உருவான சேது திரைப்படத்தின் மூலம் பாலா இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல விருதுகளை குவித்த நிலையில, அடுத்ததாக சூர்யா அவர்களை வைத்து நந்தா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அந்த படமுமே வெற்றி படமாக அமைஞ்சது. ஆனால் முதல்ல நந்தா திரைப்படத்துல சூர்யாவிற்கு பதிலாக நம்ம அஜித் சார் தான் நடிப்பதாக இருந்திருக்கா. அஜித் சாரை வைத்து தான் நந்தா திரைப்படத்தை இயக்க நினைச்சிருக்காரு நம்ம பாலா அவர்கள். ஆனா கடைசியில அது நடக்காமல் போயிருக்கு. இருந்தாலுமே எதிர்காலத்துல பாலாவும் அஜித் சாரும் இணைந்து பணியாற்ற விருப்பப்பட்டிருக்காங்க. அதன் காரணமாக நான் கடவுள் படத்தின் மூலம் பாலா மற்றும் அஜித் சார் 2 பேருமே இணைய இருந்தாங்க. அஜித் சாருக்கு நான் கடவுள் கதை மிகவுமே பிடித்து போக அந்த படத்துல நடிப்பதாக ஒப்புக்கொண்டாரு. ஆனா அப்போது ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு மற்றும் மனக்கசப்பு காரணமாக அஜித் சார் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரா. அதன் பிறகுதான் ஆர்யா அந்த படத்துல நடிச்சாரு. இந்நிலையில அஜித் சார் போன்ற ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் ஹீரோவை நான் கடவுள் போன்ற ஒரு கதைக்களத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்ற யோசனை பாலாவிற்கு எப்படி வந்தது அப்படின்ற ஒரு பேட்டியில கேள்வியுமே கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பாலா அவர்கள், இருவருமே இணைந்து ஒரு படத்துல பணியாற்ற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதற்காக நான் தான் நான் கடவுள் படத்தை அதிசரை வைத்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது நடக்காமல் போய்கிடுச்சு. பாலாவுடைய இந்த பேட்டி தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அதிசரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.